சவுதி அரேபியாவில் இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நாகூர் கடற்கரையில் ஜாக் அமைப்பினர் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகையின் போது ஆடு, ஒட்டகம் உள்ளிட்ட விலங்குகள் பலி கொடுக்கப்பட்டு அதன் இறைச்சியை மூன்றில் ஒரு பங்காக பிரித்து ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் கொடுத்து மகிழ்வர். நாகூர் கடற்கரையில் ஜாக் அமைப்பினர் சார்பாக நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பக்ரீத் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதேபோல நாகை மாவட்டத்தில் திட்டச்சேரி, மஞ்சக்கொல்லை, வேதாரண்யம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜாக் அமைப்பினர் பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொழுகையின் போது உலக அமைதி வேண்டியும் ஈரான், அமெரிக்கா போர் முடிவுக்கு வந்து பதட்டம் தணிந்த அமைதி நிலவ பிரார்த்தனை செய்தனர். அல்லாஹு அக்பர். أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. சலாத்தும் சலாமும் இறை தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், பேர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது இந்த சந்தோஷமான இந்த திருநாளில் என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன்.